إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب زدني علما. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, கண்ணியமான ரமதானுடைய மாதத்திலே, ரமதானுடைய இறுதி ஜும்ஆவிலே, சங்கை மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே, ஜும்ஆவுடைய நாளிலே தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்கத்திற்குரியவன், அனைத்தையும் படைத்தவன், அனைத்தையும் பாதுகாக்கக்கூடியவன், அனைத்திற்கும் உணவளிக்கக்கூடியவன், அனைத்திற்கும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த ஏகத்துவ செய்தியை சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லட்சக்கணக்கான நபிமார்களை இந்த பூமியிலே அனுப்பி வைத்தார். குர்ஆனிலே வருகின்ற வாசகங்களில் அதிகமான வாசகம் என்னவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமா தான். ஒவ்வொரு நபிமார்களையும் அல்லாஹ் தஆலா தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த ஏகத்துவ கலிமாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வப்போது ஞாபகப்படுத்துவான், நினைவுபடுத்துவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தார்கள், தௌஹீதுக்காக பாடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சினாய் என்று சொல்கின்ற ஈஜிப்திலே உள்ளது அந்த மலை. அந்த மலையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் அழைக்கிறான், யா மூசா இன்னனி அனல்லாஹ், நான் தான் இறைவன், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர இறைவன் யாருமே இல்லை
ஃபஅபுதுனி, நீங்கள் என்னுடைய அடிமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வஅகீமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். மார்க்கத்திற்காக பாடுபட்டு கொண்டிருந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துகின்றார். மார்க்கத்திற்காக லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக பாடுபட்டு கொண்டிருந்த பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துகிறார். ஃபஅலம், நபியை தெரிந்து கொள்ளுங்கள், நபியை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து அந்த அடிப்படையில் மக்களை அழைக்கின்ற பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துகிறார். ஃபஅலம், நபியை அறிந்து கொள்ளுங்கள், நபியை தெரிந்து கொள்ளுங்கள். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்பதை நபியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கென்று இஸ்லாம் பல சிறப்புகளை நமக்கு கற்றுத் தருகின்றது. அதனால பாருங்க, காலை மாலை துஆல பிரத்யேகமாக ஒரு துஆ, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி என்ற அந்த பிரார்த்தனை யார் காலையிலே சொல்லி மாலைக்குள் அவர் மரணித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள். அதை போன்று மாலையில் யார் அந்த துஆவை ஓதி காலைக்குள் அவர் மரணித்து விட்டார்கள் என்றால் அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். மன் ஆகிரு கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ், யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ தഖலல் ஜன்னah, அவர்கள் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்று குறிப்பிட்டார். ஒருவருக்கு மரணத்துடைய இறுதி நேரத்திலே கலிமா வரவில்லை, ஆனால் உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது. இல்லை, ஈமான் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அல்லாஹுவை தவிர இறைவன் யாருமே கிடையாது என்ற ஈமான் உள்ளத்திலே இருந்து அந்த நிலையில் அவர் மரணித்தாலும் கூட அவரும் சொர்க்கம் சென்று கொள்வார்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு கலிமா வரவில்லை, மரணத்துடைய நேரத்தில் கலிமா சொல்ல முடியவில்லை, ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்கின்றது? ஈமான் வலுவாக இருக்கின்றது. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அல்லாஹ்வை தவிர இறைவன் யாருமே கிடையாது என்ற ஈமானுடைய நிலையில் ஒருவர் மௌத்தானால் கூட அவரும் சொர்க்கத்துக்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ்வை மறுத்து ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் மலக்குமார்களும் சபிக்கிறார்கள், அல்லாஹ்வும் சபிக்கிறார். இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபார் உலைக அலைஹிம் லஅனத்துல்லாஹ் வல் மலாயிகா வன் நாஸ் அஜ்மஈன். அல்லாஹ் சொல்கிறார், யார் அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வை நிராகரித்த நிலையில் மரணிக்கின்றார்களோ, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வை மறுத்த நிலையில் மரணிக்கின்றார்களோ அல்லாஹ் சொல்கிறான், நானும் அவர்களை சபிக்கிறேன், மலக்குமார்களும் சபிக்கிறார்கள், எல்லா நல்ல மக்களும் அந்த அடியார்களை சபிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை மறுத்தவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்கும் நுழைய முடியாது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிக்கின்ற மக்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கின்ற மக்கள், அவர்கள் உலகத்தில் என்ன நல்லது செய்தாலும் சரி சகோதரர்களே, அவர்கள் எத்தீம்களை ஆதரிக்கலாம், சொத்துக்களை வாரி இல்லாத மக்களுக்கு வாரி கொடுக்கலாம், ஸ்கூல்கள் கட்டலாம், காலேஜுகள் கட்டலாம். ஆனால் அல்லாஹ்வை மறுத்து ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் சொர்க்கத்தை நினைத்து கூட பார்க்க முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லதீன கذبوا بآياتنا واستكبروا عنها لا تفتح لهم أبواب السماء ولا يدخلون الجنة حتى يلج الجمل في سم الخياط. அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வை மறுக்கின்ற மக்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. எப்படி ஊசியின் நுழைவாயிலில் ஒட்டகம் நுழையாதோ, அல்லாஹ்வுடைய உதாரணம் பாருங்க, ஊசியின் நுழைவாயிலில் ஒட்டகம் எப்படி நுழையாத வாய்ப்பே இல்லையோ அதே போன்றுதான் அல்லாஹ்வை மறுக்கின்றவர்கள் ஒருபோதும் சொர்க்கத்திற்குள் நுழையவே முடியாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறார்.
அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டு மக்கள் அந்த ஈமானை பொடும்போக்காக அலட்சியமாக கருதுகின்ற ஒரு மோசமான சூழ்நிலைகள் நம்முடைய சமுதாயத்திலே நம்மால் காண முடிகின்றது. அல்லாஹ்வையும் வணங்குவோம், மரணித்தவர்களையும் வணங்குவோம், சிலைகளையும் வணங்குவோம், கற்களையும் வணங்குவோம். இன்னைக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்கு மத நல்லிணக்கம். பாக்குறோமா இல்லையா? நம்ம போன்ல பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம். மத நல்லிணக்கம் இன்னது கோயில் ஃபங்க்ஷன் அப்படின்னா இவங்க ஜமாத்தார்கள் கோயிலுக்கு போறாங்க, தட்டெல்லாம் எடுத்துட்டு. கேட்டா எங்க ஊர்ல நாங்க அப்படிதான் இருந்துரு. மத நல்லிணக்கம் எவ்வளவு பெரிய ஷிர்க் இது. மத நல்லிணக்கம்னா நான் முஸ்லிம்களை பார்த்தா பேசுங்க, குடுக்கல் வாங்கல் வைங்க, அதுதானே. அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களது உதவி பெறுங்கள். இதுதான் மத நல்லிணக்கமே தவிர தௌஹீதுல எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது என்றால் உஹது நடைபெற்று இருந்திருக்குமா, பத்ர் நடைபெற்று இருந்திருக்குமா, ஹந்தக், ஹுனைன், தபூக் நடைபெற்று இருந்திருக்குமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு இருப்பார்கள். தேவையே இல்லையே அட்ஜஸ்ட்மெண்டா இருந்தா. அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்தா எந்த போருமே தேவையில்லையே. ராஹத்தா மக்களையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கலாமா இல்லையா? இதுக்கு துணை போறது மார்க்க அறிஞர்கள் கூட. மத நல்லிணக்கம் சொல்லி கோவிலுக்கு போய் அங்க போய் உட்கார்ந்து துவா ஓதிட்டு அந்த மக்களோட உட்கார்ந்து ஷிர்க பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய குஃபுர், எவ்வளவு பெரிய ஷிர்க் இது. அன்பார்ந்தவர்களை பயந்து கொள்ள வேண்டும். ஈமான் என்பது தூய்மையானது, பர்ஃபெக்டானது ஈமான். அந்த ஈமானிலே ஷிர்க் கலக்கப்பட்டு விட்டது என்றால் டோட்டல் அமல் கலாஸ் முடிஞ்ச, அவ்வளவுதான். எப்படி ஒரு உணவிலே அசுத்தம் கலக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த உணவை தூக்கி வீசி விடுவோமோ, எப்படி ஒரு உணவிலே ஒரு பாய்சன் கலந்து விட்டது என்றால் அந்த உணவை தூக்கி வீசி விடுவோமோ, அதே போன்றுதான் சகோதரர்களே, ஈமானிலே ஷிர்க் கலக்கப்பட்டு விட்டது என்றால் எவ்வளவு பெரிய தக்வாதாரியா இருந்தாலும் சரி, என்ன அமல் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் தஆலா அமல்கள் எல்லாம் தூக்கி வீசி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு அமல் செஞ்சிருந்தாலும் சரி, சுஜூதிலேயே இருந்தாலும் சரி, 100 சஜதா அல்லாஹ்க்கு பண்ணி ஒரு சஜதா மௌத்தானவங்களுக்கு சிலைகளுக்கு போய் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈமான் அமல் எல்லாம் காலி, எல்லாம் காலி. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மத நல்லிணக்கம் என்ற பெயரிலே எவ்வளவு ஷிர்க்குகளும் குஃபர்களும் சமுதாயத்திலே பரவி கொண்டிருக்கின்றது என்பதை நம்மால் காண முடிகின்றது. இஸ்லாமியர்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய அறியாமல் இருக்காங்க தெரியுங்களா? சமீபத்தில் இந்த பொள்ளாச்சி தாண்டி இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரர் ஒரு இடத்துல காரை நிறுத்தி எல்லாம் ஒரு நிமிஷம் இறங்குங்க அப்படின்னாரு. என்ன திடீர்னு இறங்க சொல்றீங்கன்னு பார்த்தா, வாங்க உள்ள போயிட்டு வர்றது. உள்ள போனா ஒரு மரத்தை சுத்தி பச்சை கலர் துணி கட்டி இருக்கிறாங்க. 4 பேர் 2 துவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல, அதுதானே. ஒரு மரத்துல பச்சை கலர் துணியை சுத்தி வச்சுட்டு 4 பேர் 2 துவா பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா அந்த மரத்துல ஏதோ பவர் இருக்குதாமா. எல்லா மரத்திலும் பவர் இருக்கிறதுனால தானே செடிகள் வளர்கின்றது, காய்களும் கனிகளையும் தருகின்றது. இந்த பவரை கொடுப்பது யார்? அல்லாஹ் என்பதை மக்கள் மறந்து விட்டார்கள். ரமலானுடைய மாசம், பத்ர் போர் நடந்த மாசம், பத்ரீங்களே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா என்று சொல்லுகிறார்கள். பத்ரீங்களே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா? அந்த பத்ர் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள்? அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்டு கேட்டு ரசூலுடைய மேலாடை அப்படியே கீழே விழுகுது. மேலாடை அப்படியே கீழே அப்படியே ஒரு சைடு சரிஞ்சிருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை சரி செய்யறாங்க. அல்லாஹ்வின் ரசூல் அவர்களை, போதும், உங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்ர்ல உதவி செஞ்சார். சஹாபா உதவி செய்தது அல்லாஹ் உதவி செய்தான். ஆனால் என்ன சொல்கிறார்கள்? பத்ரீங்களே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யாமல் இருக்காதீர்கள், எங்களை கைவிட்டு விடாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், வலக்கத் நஸ்ரக்குமுல்லாஹு பிபத்ர் வஅன்தும் அதில்லா. சத்தியமாக நாம் உங்களுக்கு பத்ரிலே உதவி செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, மார்க்கத்தை படிக்க வேண்டும். மார்க்கத்தை படிக்காததன் விளைவுதான் ஷிர்க் என்ற குஃப்ர் என்ற பாவத்திற்குள் மக்கள் நுழைகிறார்கள். தான் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இதுதான் தௌஹீத். அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வே உன்னை மட்டுமே வணங்குகின்றேன், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்தில் மட்டுமே துஆ கேட்கிறேன்
சென்னை ட்ரீப்ளிகேன்ல போய் பாருங்க. சென்னை ட்ரீப்ளிகேன்ல எவ்வளவு பெரிய பள்ளிவாசல், தமிழ்ல திருவல்லிக்கேணின்னு சொல்லுவாங்க இல்லையா? தொழுகு முடிஞ்ச உடனே அப்படியே அந்த கூட்டம் அப்படியே தர்காவுக்கு போறது நம்மளால பார்க்க முடியுது. இங்க தொழுது ஈயாக்கிற அற்புதம் சொல்லி ஓதிட்டு அப்படியே என்ன செய்யறாங்க, தர்காவுக்கு போய் நிக்கிறாங்க. பள்ளிவாசல் 5 நிமிஷம், தர்கால 1 மணி நேரம் பாக்குறோமா இல்லையா? அங்க ஈயாக்கிற அற்புதம் என்று சொன்னாயே என்ன அர்த்தம்? அதோடைய அர்த்தம் என்ன? ஒய்யாக்க நஸ்தஈன் என்று சொன்னாயே என்ன அர்த்தம்? மக்களுக்கு தெரிவதில்லை சகோதரர்களே. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஷிர்க்ல மக்கள் மூழ்கி சிக்கிறாங்க தெரியுங்களா? இன்னைக்கு சுன்னத் வல் ஜமாஅத்திலேயே சில புதிய அமைப்புகள் SSF, SYSF சொல்லி சில புதுசா ஆரம்பிச்சு மக்களை வழிகெடுப்பதற்கென்று சில கூட்டங்களை நம்மால் காண முடிகின்றது. மக்களை வழிகெடுக்க வேண்டும், மக்களுடைய ஈமானை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே சில அமைப்புகள் புதுசா ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை கேரளாவிலிருந்து வந்து இன்னைக்கு எவ்வளவு மதரசாக்கள் ரமலான் மாசம் நம்ம பார்க்கிற வசூல் சொல்லி போயிட்டே இருக்கிறாங்க. எதற்காக? மக்களை ஷிர்கின் பக்கமும் குஃப்ரின் பக்கமும் மக்களை அழைப்பதற்காக. அன்பார்ந்தவர்களே, யூதர்களும் நசாராக்களும் ஏன் சபிக்கப்பட்டார்கள்? யூதர்களும் நசாராக்களும் ஏன் சபிக்கப்பட்டார்கள் நாம் சிந்தித்திருக்கின்றோமா? நபிமாருடைய கபரை அவர்கள் வணங்கி கொண்டிருப்பதின் காரணத்தால் தான் சபிக்கப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக வஃபாத் ஆகுவதற்கு முன்பதாக யூதர்களையும் நசாராக்களையும் சபித்தார்கள். சொன்னார்கள் லஅனஹுல்லாஹுல் யஹூத் வன் நஸாரா என்றார்கள். யூதர்களும் நசாராக்களும் நாசமாகட்டும் என்றார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்விற்கு இணை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நபிமார்களை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த யூதர்களும் நசாராக்களும் நாசமாகட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்ற ஹதீஸை நம்மால் பார்க்க முடிகின்றது. சகோதரர்களே, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலுமே பிரார்த்தனை செய்யக்கூடாது. மக்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள்? மக்களில் சிலர் மௌத்தா போனவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்தால் அவர்கள் கேட்பார்கள், நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவர்கள் பதிலளிப்பார்கள். ஒரு ஹதீஸிலாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒரு முறையாவது ஆதம் நபியே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அழைத்திருக்கிறார்களா? இப்ராஹிம் நபியே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அழைத்திருக்கிறார்களா? இஸ்மாயில் நபியே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அழைத்திருக்கிறார்களா? எந்த நபிமார்களையும் அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தது கிடையாது. ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆஅக்கும், நீங்கள் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்தால் உங்களுடைய அழைப்பை அவர்கள் கேட்பதே இல்லை. இன் ததுஊஹும் லா யஸ்மஉ, அவர்கள் கேட்பதில்லை, உங்களுடைய அழைப்பை அவர்கள் கேட்பதே இல்லை. வலவு சமிஉ மஸ்தஜாபு லக்கும், ஒரு கால் அவர்கள் கேட்டாலும் மஸ்தஜாபு லக்கும், உங்களுடைய அழைப்புக்கு அவர்கள் பதில் சொல்லவே மாட்டார்கள். குறிப்பாக ஷிர்க்ல மூழ்கிறது யார் என்றால் அதிகமாக தாய்மார்கள் தான். அதிகமாக தாய்மார்களும் சகோதரிகளும் தான் இந்த ஷிர்கிலே மூழ்கி கிடப்பதை நம்மால் காண முடிகிறது. தர்காக்கு போய் பாருங்க, அதிகமா இருக்கிறது யார் தான்? பெண்கள் தான். நஜத்துமார்னு சொல்றாங்க, பள்ளிவாசலுக்கு பெண்கள் போகக்கூடாது, ஆனா தர்காக்கு போகணும். இந்த அளவுக்கு பார்த்தீர்கள் சுப்ஹானல்லாஹ். பள்ளிவாசலுக்கு பெண்கள் வரக்கூடாது, ஆனா தர்காக்கு போகலாம். மார்க்கத்தை எந்த அளவுக்கு கூறு போட்டு வச்சிருக்கிறாங்க நஜத்துமார்கள், இந்த அளவு இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் அவருடைய அழைப்புக்கு அவர்கள் பதில் தரவே மாட்டார்கள். குர்ஆன் ஆயத்து சோதரர்களே, வயௌமல் கியாமா யக்ஃபுரூன பிஷ்ஷிர்கிக்கும் வலா யுனப்பிகுக மிஸ்லு கபீர், நாளை மறுமையிலே நீங்கள் குஃப்ர் செய்ததும் ஷிர்க் செய்ததும் அவர்கள் மறுத்து விடுவார்கள். மௌத்தானவர்கள் அழைத்து பிரார்த்தனை செய்வதே ஷிர்க் என்று அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக சொல்லி காண்பித்து விட்டார். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியானே உனக்கு நான் போதுமானவனாக இல்லையா? உன்னை படைத்து உனக்கு உணவளிக்கிறேன், ஆடையை தருகிறேன், துன்யாவுடைய அனைத்து தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன், மறுமையில் உனக்காக நான் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன், உனக்காக நான் போதுமானவனாக இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஈமானுடைய பலகீனம், ஈமான் சரியில்லாததன் விளைவு. சொந்த கோயம்புத்தூர் விட்டு பொள்ளாச்சி தர்காக்கு போறாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காட்டுக்கு போறாங்க. இருக்கிற இடத்துல முஸல்லாவை போட்டு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வை கேட்டாலே அல்லாஹ் என்ன செய்கிறான்? உன்னோட அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும்,
என்னை அழை, உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் தருகின்றேன். யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல? அவசரத்துக்கு யாரை கூப்பிட்டா கூட போன் எடுக்க மாட்டாங்க, சரிதானே? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு கஷ்டமா, சிரமமா, இன்னலா, துன்பமா, என்னை அழை, அஸ்ஸஜிபலக்கும், உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் தருகிறேன். எவ்வளவு பெரிய பாசத்திற்குரிய வசனம் தெரியுமா இது? அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை எப்படி நேசிக்கிறான். என்னை நினைவு கூர், அது குறுக்கும், நானும் உன்னை நினைவு கூறுகிறேன். யாரால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? என்னை நினைவு கூறுங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னை மறுக்காதீர்கள், என்னுடைய சட்டத்திட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலே சிக்கிய பொழுது யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள்? யூசுப் நபியை அழைத்தார்களா? நூஹ் நபியை அழைத்தார்களா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார்களா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்தார்களா? யாரை அழைத்தார்கள்? யூனுஸ் நபி மீனுடைய வயிற்றில் இருக்கிறார். யாரை அழைத்தார்கள்? ஃபனாதா ஃபி ظுலுமாத். குர்ஆனை ஓதணும், சும்மா யாசீனை மட்டும் ஓதிட்டு இருந்தால் எப்படி குர்ஆனை விளங்க முடியும்? இதுதானே, யாசீனை மட்டுமே ஓதிக்கொண்டிருந்தால் எப்படி குர்ஆனை வழங்க முடியும்? யாசீனுடைய தர்ஜுமாவையும் படிக்க வேண்டும், ஃபாத்திஹாவுடைய நாஸ் வரை தர்ஜுமாவையும் படிக்க வேண்டும். ஒரு கத்தம் முடிச்சிட்டோம், 3 கத்தம் முடிச்சிட்டோம், அதுக்கு நன்மை இருக்குது, மாற்ற கருத்து இல்ல, அதுதானே? இப்ப ரமலான் மாசத்துல மாஷாஅல்லாஹ் சந்தோஷம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் சகோதரர்களே, ஒரு குர்ஆன் அரபியில் ஓதி முடிச்சிட்டீங்களா, அதே குர்ஆனை தர்ஜுமா படிங்க, அதுதானே? அப்பதான் மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியும், இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியும். யூனுஸ் நபி யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள்? ஃபனாதா ஃபி ظுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்ட் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ظாலிமீன். அல்லாஹ்வே, உன்னை தவிர இறைவன் யாருமே இல்லை, உன்னை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யாருமே இல்லை, நீதான் வணக்கத்திற்குரியவன், சுப்ஹானக், நீ மிக பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுங்களா? ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய அழைப்புக்கு நாம் பதில் தந்தோம், அவருடைய அழைப்புக்கு நாம் பதிலளித்தோம், ரிலீஸ் பண்ணிட்டோம், அவருக்கு விடுதலை கொடுத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வகதாலிக் நுன்ஜில் முஃமினீன். யூனுஸ் நபிக்கு எப்படி நம்ம உதவி செஞ்சோமோ அதே மாதிரி முஸ்லிமே முஃமினே உனக்கும் நான் உதவி செய்கிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். வாழ்க்கையில சோதனை வரும், பிரச்சனை வரும். யாருக்கு தான் துனியாவிலே சோதனை இல்லை? யாருக்கு தான் வாழ்க்கையில பிரச்சனை இல்லை? நபிமார்களுக்கு வராத சோதனையா நமக்கு வந்துருச்சு, சஹாபாக்களுக்கு வராத சோதனையா நமக்கு வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மா என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கஷ்டம் என்றாலும் மகிழ்ச்சி என்றாலும் உடனே தொழுகுவார்கள். உடனே என்ன செய்வார்கள்? 2 ரக்காத் தொழுது கொள்வார்கள். கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் உடனே தொழுது கொள்வார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்ற அழகிய ஈமானிய பாடம் சகோதரர்களே, ஈமானிய பாடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்பதாக நின்று விட்டார்கள். ஃபிரௌன் துரத்தி கொண்டு வருகின்றான். யாரை அழைத்து பிரார்த்தனை செய்தார்கள்? கடலை பார்த்தனா உங்களுக்கு நூஹ் நபி ஞாபகத்துக்கு வந்து அவதான கப்பலை ரெடி பண்ணாங்க. சொல்லி நூஹ் நபியே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அழைத்தார்களா? கடல்னால எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்ன? கப்பலை பார்த்தால் நூஹ் நபி ஞாபகம் வந்துடும் தானே? அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் ஒரு கப்பலை ரெடி பண்ணாங்க நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூனுஸ் நபிக்கு ஞாபகம். மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை அழைத்தார்கள்? கடல் கிட்ட வந்துட்டோம், எப்படியாவது நூஹ் நபியை கூப்பிடுவோம் என்று செய்தார்களா? அழைத்தார்களா? மக்கள் பதட்டப்பட்டார்களே. فلما تراءى الجمعان قال اصحاب موسى انا لمدركون. மக்கள் பதட்டம் அடைந்தார்கள். மனுஷங்க தானங்க அவங்களோ. என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நம்ம மாட்டிக்கிட்டோம், சிக்கிட்டோம் என்று சொன்னார்கள். மூசா நபியை பார்த்து சொன்னார்கள். மூசா நபி என்ன சொன்னாங்க? நூஹ் நபியை கூப்பிட்டிருக்கேன் என்று சொன்னார்களா? சொன்னாங்களா? ஆதம் நபியை கூப்பிட்டிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னார்கள்? கால கல்லா. ஏன் பதட்டம் அடைய? எவ்வளவு பெரிய ஈமான் சகோதரர்கள், எவ்வளவு பெரிய ஈமான். அந்த ஈமான் எல்லாம் நமக்கு தருவதற்காக நாம் எல்லாம் அவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொன்னாங்க. கால கல்லா, மக்கள் அப்படி இல்லை, பதட்டம் அடையாதீர்கள். மூசா நபி அப்படி கூட நின்று இருக்கிறான், ஈமானோட சந்தோஷமா நிற்கிறான். படைச்ச ரப்பு நம்மளை கைவிடுவானா?
நம்மளை படைச்ச ரப்பு நம்மளை கைவிடுவோம். அவனை நம்பி இருக்கிறோம், அவனுடைய தீனுக்காக வேலை செய்யறோம், அவன் சொன்ன அடிப்படையில வாழ்றோம், அவன் நம்மளை கைவிடுவானா என்றது ஈமான் சகோதரர்கள். ஈமான் 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 ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டே இருக்கணும் டெய்லி ஒரு 1000 தடவையாவது. ரசூலுல்லாஹ் சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர். டெய்லி 100 முறை சொல்லுங்கள் என்றார்கள். எந்த பயமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. மூசா நபி சந்தோஷமா நிற்கிறாங்க. என்ன சொன்னாங்க? இந்த மஅய்ய ரப்பி சயஹ்தி, நிச்சயமாக அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்றார்கள். அல்லாஹ் நம்மளை சிரமத்துல கொண்டு அப்படியே நம்மளை டெஸ்ட் பண்ணுவான். தான் சிரமத்துல நம்மளை நிக்க வச்சு டெஸ்ட் பண்ணுவான். இவனுடைய ஈமான் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் நம்ம என்ன செய்வான்? நம்மளை தூய்மைப்படுத்துவதற்காக சோதனை எல்லாம் நமக்கு தருகின்றான். மூசா நபி சொன்ன அந்த வார்த்தை இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தி, நிச்சயமா அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்றார்கள். இந்த ஈமான் அல்லாஹ்க்கு பிடிச்சு உடனே அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபஅவ்ஹைனா இலா மூசா அன் யத்ரிப் பிஅஸாக்கல் பஹர். மூசா அலைஹிஸ்ஸலாமே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய குச்சி வச்சு இந்த கடல்ல அடிச்சாங்க, கடல் பிளந்தது சென்றார்கள் என்று வரலாறுல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில இருக்கிறாங்க, ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா பயப்படல, பதட்டம் அடையல, அப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட குறைஷிகள் அப்படியே மேலே ஏறி வர்ற சவுண்டை கேட்கிறாங்க. 2 பேரும் கேட்கிறாங்க. குறைஷிகள் எதுக்கு மேலே ஏறி வர்றாங்க? கொலை செய்யறதுக்காக வராங்க சகோதரர்கள், கொல்லுவதற்காக வருகின்றார்கள் குறைஷிகள். சவுர் குகை ஹிரா கூட 1 மணி நேரத்துல மேல ஏறிடலாம். சவுர் குகைக்கு 3 மணி நேரம் மேல ஏறணும். எவ்வளவு பெரிய கொலை வெறி குறைஷிகளுக்கு! எதானே ஏறி வர்றாங்க மேல, 3 மணி நேரம் ஏறி வர்றாங்க, மேல வர்றாங்க. எதுக்கு? கொலை செய்வதற்காக. எப்படிப்பட்ட பதட்டமான அந்த நேரம் யோசிச்சு பாருங்க. இந்த பேசிட்டே மேல வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கேட்குது, யா ரசூலல்லாஹ், குறைஷிகளின் சப்தம் கேட்கின்றதா யா ரசூலல்லாஹ், முடிஞ்சோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் நபியை கூப்பிட்டுருக்கிறாங்க, வந்து நமக்கு உதவி செய்வார்கள் என்று சொன்னார்களா? இஸ்லாத்துல அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை. என்ன சொன்னார்கள்? யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் பதட்டம் அடையவில்லை, சந்தோஷத்தில் அல்லாஹ் மேல வச்ச நம்பிக்கையில சொல்றாங்க, லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள். ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? அல்லாஹ் நம்மளை கைவிடுவானா? அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், மார்க்கத்துக்கு வேலை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தீனின் அடிப்படையில வாழ்றோம், அல்லாஹ் நம்மளை கைவிடுவானா? அல்லாஹ் கைவிடுவானா? லா தஹ்சன், கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீர்கள். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிற, பதட்டம் வேண்டாம், கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். இந்த ஈமானி வார்த்தை என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சு? குகைக்கு முன்னாடி வந்து நின்றான். சவுருடைய குகை பொறுத்தர் அப்படின்னா உள்ள உட்கார்ந்து இருந்தா வெளியே வந்து நிக்கிறவங்களுக்கு தெரியாது, உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும். கேட்டு கதவெல்லாம் இல்லை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்படி குமிஞ்சுதான் உள்ள போய் உள்ள உட்கார முடியும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படி. வெளியே இந்த குறைஷிகள் இவ்வளவு தூரம் ஏறி மேல, இவ்வளவு 3 மேல ஏறி வந்த குறைஷிகள் மேல நின்று என்ன பேசுறாங்க? இவ்வளவு தூரம் மேல ஏறி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்து எல்லாம் கீழே இறங்கி போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லையா? அது அல்லாஹ்வுடைய உதவி இல்லையா? அங்க யாரு இறங்கடா? அல்லாஹ்வுடைய உதவி தவிர வேற என்ன நபிமார்கள் அங்கே பார்த்தார்கள்? ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி மட்டும்தான், ஒரு யாருடைய உதவி அங்க கிடையவே கிடையாது. சரிதானே? சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பேசுகிறான்? ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அந்த குகையில் அவர்கள் மன நிம்மதியாக உட்கார்ந்தார். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, அவர்களுக்கு நாம் அங்கே மன அமைதியை இறக்கி வைத்தோம். யாருக்கும் பயப்படல, எந்த பயமும் இல்லை, பதட்டம் இல்லை, மன அமைதியா ரிலாக்ஸா சந்தோஷத்தோட நிறைவான மன அமைதியுடன் அவர்கள் அங்கே இருந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். சொல்கிறார்கள், அவுலியாக்களே நீங்கள் தான் எங்களின் பாதுகாப்பாளர்கள், நீங்கள் தான் இம்மையிலும், நீங்கள் தான் மறுமையில், நீங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனை வீட்டுக்கு வெளியே முஹியுத்தீன் ஆண்டகை வீடு, நஊது பில்லாஹ், அது நம்ம ஆளக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். கரும்பு கடையில் அன்னைக்கு ஒரு வீட்டை நான் பார்த்தேன், வெளியே போட்டிருக்கு முஹியுத்தீன் ஆண்டகை மன்சில், நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். எவ்வளவு பெரிய ஷிர்க்! அந்த வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் உள்ள போவாங்களா இல்லைன்னு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு பெரிய ஷிர்க் சகோதரர்களே! அல்லாஹ்வை நம்பாமல் மனிதர்களை நம்பலாமா?
அல்லாஹ்வை மட்டும்தானே வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும்தானே அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் தானே நம்முடைய பாதுகாவலன். வமா லக்கும் மின் தூனில்லாஹி வமா லக்கும் மின் நஸீர். நாம் தான் உங்களை பாதுகாக்கிறோம், நாம் தான் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எத்தனை இடங்களிலே பேசுகிறான் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உணர வேண்டாமா? பெருமானாரை பாதுகாத்தது யார்? எத்தனை போர்க்களம் பெருமானாருடைய ஹயாத்திலே நடைபெற்றது. பெருமானாரை அல்லாஹ் பாதுகாக்கவில்லையா? பெருமானாரை யாரால் கொலை செய்ய முடிந்ததா? யோசித்து பாருங்கள். நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நிறைய தௌஹீத் மர்கஸ்கள், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய உதவியால் எழுப்பப்பட்டு பல மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை வழங்கினான். பல மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய பாதையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். தௌஹீதுடைய மர்கஸ்கள் மட்டும் இல்லை என்றால், தௌஹீத் மட்டும் நம்மிடத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நிலைமை என்ன யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே. தௌஹீதுடைய மதரசாவிலே நாம் படிக்கவில்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதானே, மூத்த மார்க்கறிஞர்கள் இந்த தௌஹீதுக்காக பாடுபட்டார்கள், அடி வாங்கினார்கள், கொலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த அருமை சகோதரர்களை நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னார், இன்னைக்கு மார்க்கத்தை நீங்க கேள்வி கொண்டு ஆக்கி விட்டார்கள், அல்லாஹ் பாதுகாக்க. குறிப்பா இந்த கேரளாக்கள் எல்லாம், கேரளா சில தமிழ்நாடு இடங்கள் எல்லாம் மார்க்கத்தை மீறியான செயல்பாடுகள் எவ்வளவு அக்கிரமங்கள் இங்கே நடைபெறுகிறது. கேரளால ஒட்டை மின்னாச்சல் ஒரு பெரிய பச்சை கலர் தலப்பாலாம் கட்டி பச்சை கலர் ஜுப்பாலாம் போட்டு 2வது சஃப்ல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். வாங்க சொல்ற 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து யார்த்தையும் பேசுறது இல்லை, யாருக்கும் சலாம் சொல்றது இல்லை, அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கிறார். அப்ப என்ன அப்படி மக்கள்லாம் ஒரு ஆச்சரியமாவே பார்த்திருக்கிறான். கேரளாவில் நடந்த சம்பவம் சில வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒருத்தருக்கு முன்னாடி போய் உட்காந்துட்டாராம். பின்னாடி உட்காந்து ஏற்கனவே நேரம் வந்து உட்கார்ந்தாரு பார்த்தீங்களா, அவருக்கு டவுட் ஆகி அப்படி மெதோ தட்டி நீங்க யாருன்னு கேட்டிருக்கிறார். அப்ப முன்னாடி போய் உட்கார்ந்தவர் சொன்னார், இந்த காலத்துல அனுப்பப்பட்ட நபி அப்படின்ட்டு. அப்ப பின்னாடி ஏற்கனவே உட்கார்ந்தவர் சொன்னாராமா, இந்த காலத்துல நான் யாரையும் அப்படி அனுப்பிட்டு இல்லோ அப்படின்ட்டு. என்ன ஒரு அக்கிரமம் பார்த்தீங்களா அப்படின்னு அர்த்தம். ஏன் நஊது பில்லாஹ் சொல்றக்கே வார்த்தை வரமாட்டேது. அப்படியே சகோதரர்களே, இந்த காலத்துல யாரு அப்படி அங்க சாட்ட முட்டையில இருந்துச்சு அடிச்சே வரட்டி இருப்பாங்க. ஒரு பெரிய அக்கிரமம். அதே மாதிரி சென்னையில வந்து ஒரு பெரிய அவுளியான்னு சொல்லி, பெரிய அவுளியா கூட்டம் கூட்டமா போறாங்க, மந்திரிக்கிறதுக்கு, கையில கெட்டிருக்கு, அதை பண்றதுக்கு நல்லா. அவர் பள்ளிவாசலுக்கு தொழுகவே வரமாட்டேறாரு. அப்ப அந்த இமாம் அந்த நிர்வாகிகள் போய் கேட்டுருக்கிறாங்க, ஏங்க உங்களை பெரிய அவுளியான்னு சொல்றாங்க, பள்ளிவாசலுக்கு வராம எப்படி அவுளியாவா ஆக முடியும்? சொன்னாராமா, ஒவ்வொரு பக்கத்துக்கும் நான் சென்னையில இருந்து மக்களை போய் தொழுதுட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாராம். ஒவ்வொரு பக்கத்துக்கும் மக்களை போய் தொழுதுட்டு இருக்கிறார். என்னுடைய இமாம் ஜமாத்து ஹரம் ஷெரீஃப்ல மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாதுடா. மக்கள் எந்த அளவுக்கு மடமையிலே இருக்கின்றார். அவுளியாக்கள் என்றால் யார்? யார்கிட்ட ஈமானு தக்குவாவும் இருக்கு அவங்கதான் அவுளியாக்கள். அவன் மக்கள் தான் வாழணும் இல்ல, எங்க வாழ்ந்தாலும் சரி. குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இறைநேசர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இறைநேசர் என்றால் யார்? அல்லாஹ் பேசுகிறான். இறைநேசர்கள் யார்? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். யார் ஈமான்லையும் தக்வாலையும் பெர்ஃபெக்ட்டா சரியா கிளியரா இருக்கிறாங்களோ அவர்கள் தான் அவுலியாக்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். நீங்கள் அவுலியாவாகலாம், நானாகலாம், சிறுவராகலாம், பெரியவராகலாம், பெண்களாகலாம், வயோதிகளாகலாம், யார் வேண்டுமானாலும் ஆகலாம். நிபந்தனைகள் 2 மட்டும்தான். என்ன நிபந்தனைகள்? ஈமான் தக்வாலி நீ சரியாக இருந்தா நீ அவுலியா, நீ அவுலியா. குர்ஆனுடைய ஆயத்து சகோதரர்களே, குர்ஆனை திறக்க வேண்டும், படிக்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய அநியாய மனாச்சாரங்கள் வருதானே. சில இடங்கள் அவுலியா முஅஜிஸத் இறங்குது, கராமத் இறங்குதுன்னு சொல்லி போய் பார்த்தா முடி வெட்டுறது இல்ல, பல்லு தேய்க்கிறது இல்ல, மீசை வெட்டுறது இல்ல, நகம் வெட்டுறது இல்ல, குளிக்கிறது இல்ல, ட்ரெஸ் மாத்துறது இல்ல. அவருக்கு ஏதோ ஒரு சக்தி மேல போயிட்டே இருக்குதாம். என்ன இது? அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த அளவுக்கு நமக்கு காமிட்டு தந்தார்கள். குளிங்க, நகம் வெட்ட, மீசை வெட்டு, குளி, நல்ல ஆடை அணிந்து கொள், நறுமணத்தை பூசு, சுருவ அணிந்து கொள். இஸ்லாம் எவ்வளவு தூய்மையை போதிக்கிறது, எவ்வளவு தூய்மையை போதிக்கிறது. சில அவுளியாக்களோட போட்டோல அப்படி இடையில வந்துச்சு. இன்னும் அவுளியாக்கள் பார்த்தா ஃபுல் ஷேவிங், அவர் நசார மஜூசி மாதிரி இருக்கிறார். கண்டி ஒரு அவுளியாவா
பெருமானாருடைய சுன்னத்தை பின்பற்றாத ஒருவர் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைய முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சோழர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த அருமை சோழர்களை, ஷிர்க் நம்முடைய ஈமானிலே கலக்கப்பட்டு விட்டது என்றால் ஒருபோதும் நாம் சொர்க்கத்திற்கு நுழைய முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு நுழையவே முடியாது, அவர்களுக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா பேசி காட்டுகிறார். வலகத் ஊஹிய இலைக் وإلى الذين من قبلك لئن أشركت ليحبطن عملك ولتكونن من الخاسرين. எவ்வளவு இபாதத் செய்தாலும் சரி ஈமான்ல டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா செய்யற இபாதத் எல்லாம் அழிந்து விடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான், யாரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ. நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன்பு வந்த நபிமார்களுக்கும் நாம சொல்ற செய்தி என்னவென்றால், ஆனா எனக்கு என்ன சொல்றா தெரியுமா? தர்காவுக்கு போகாட்டி மௌலூத் நடத்தி போகாட்டி அவன் முஸ்லீமே கிடையாதுங்கிறான். சமீபத்தில் ஒரு ஸ்கூலோட ஒரு அஜர்த்து ஒரு பையன் சொல்லியிருக்கிறார், இந்த முஜாஹிதுக்காரங்க தௌஹீத்வாதிகள் முஸ்லீமே கிடையாது. தௌஹீத்வாதிகள் முஸ்லீம் இல்லையாமா, தௌஹீத்வாதிகள் யாரும் இல்லையாமா, முஸ்லீம் இல்லையாமா. தௌஹீத்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மட்டும் வணங்குறதா தௌஹீது. தௌஹீத்வாதிகள் முஸ்லீம் இல்லைன்னா அந்த அஜர்த்து என்னதான் மார்க்கத்தை 7 வருஷம் படிச்சாருன்னு தெரியும். அல்லாஹ் பாதுகாக்கும். தௌஹீத்வாதிகள் முஸ்லீம் இல்லை, நஊது பில்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கணும். வருதானே? என்ன வார்த்தை பார்த்தீங்களா? அப்ப அந்த பையன் கிட்ட யாருக்கு தர்காக்கு போறவங்களாண்டா முஸ்லீம், நஊது பில்லாஹ். எந்த அளவுக்கு மார்க்கத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் சோழர், எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், நபியே, உங்களுக்கும் உங்களுக்கு முன் வந்த நபிமார்களுக்கெல்லாம் நம்ம சொல்ற செய்தி என்னவென்றால், லஇன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தாலும் சரி. பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்ற எச்சரிக்கை சகோதரர்களே, லஇன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்தாலும் சரி நபியே, லயஹ்பதன்ன அமலுக், உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாம் அழித்து விடுவோம். வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன், மறுமையில் நஷ்டமடைந்த நிலையில் நீங்கள் வருவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானான். இறுதி மூச்சு வரை ஈமானுடன் வாழ்ந்து தூய்மையான ஈமானுடன் மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. أقول قولي هذا أستغفر الله العظيم لي ولكم وأستغفر عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا.